ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் திரைப்பட இயக்குநர் அமீர் கலந்து கொண்டார். அவருடன் நமது செய்தியாளர் வீரமணிகண்டன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். போராட்ட காலத்தில் இப்போ அமீர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். சார், இந்த போராட்டம் தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெற்று வருகிறது. நீங்களும் இந்த மதுரை பகுதிகளில் 4 நாட்கள் இருக்கிறீங்க. இந்த போராட்டத்தை மாணவர்கள் செய்யக்கூடிய போராட்டங்கள் எப்படி இருக்கிறது? 1947 வெள்ளையனிடமிருந்து சுதந்திரம் பெறுவதற்காக நாம் ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அதற்கு பிறகு 2017 அடக்குமுறை செய்யக்கூடிய மத்திய அரசிடமிருந்து ஒரு சுதந்திரத்திற்காக மீண்டும் ஒரு போராட்டம் தொடங்கி இருக்கிறது தான் நான் பார்க்குறேன். நான் எனக்கு தெரிந்து சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு இந்திய தேசத்திலேயே ஒரு மாநிலம் முழுவதும் தன்னெழுச்சியாக மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய எழுச்சிமிக்க போராட்டத்தை நடத்தியதே கிடையாது. அந்த வரலாற்று பெருமை முதல் முறையாக தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறது. இது வெறும் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம் கிடையாது. தங்களுடைய அடையாளத்தை தொலைத்து விடாமல் தங்களுடைய அடையாளங்களை, தங்களுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய போராட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன். இது இன்றோடு இது வெறும் ஜல்லிக்கட்டு விளையாட்டிற்கான போராட்டம் மட்டுமல்ல. ஜல்லிக்கட்டு என்பது முதல் படியாக இருக்கிறது. இதை தொடர்ந்து இனி எப்பொழுதெல்லாம் தமிழன் மீது அடக்குமுறை செய்யப்படுமோ, தமிழன் உரிமைகள் பறிக்கப்படுமோ, அப்பொழுதெல்லாம் இதைவிட பெரிய அளவில் கிளர்ச்சி செய்வார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த போராட்டம் அமைந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த போராட்டம் இன்றைக்கு இரவு இந்திய தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை கொஞ்சம் அச்சுறுத்தவே செய்யும். நாளை தமிழக முதல்வர் பிரதமரை சந்திக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார். பிரதமர் இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்டு மத்திய உளவுத்துறை மூலம் செய்திகளை கேட்டறிந்து அவசர சட்டம் கொண்டு வர மறுத்துவிட்டாரானால், உயர்நீதிமன்ற நீதிபதிகளிடம் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்துச் சொல்லி ஒரு அந்நிய உளவு நிறுவனமான பீட்டாவின் தவறான தூண்டுதலால் தமிழர்களின் பண்பாட்டு கலாச்சாரமான ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டது என்பதை உணர்த்தி மீண்டும் ஜல்லிக்கட்டு நடைபெறச் செய்வாரானால் தமிழக மக்கள் மத்திய அரசின் மீது நம்பிக்கை கொள்வார்கள்.